கொண்டு வரதா? இன்றைய தினம் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே தொடர்ச்சியான கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று 9வது வருடத்தை வந்திருக்கின்றது. எனவே அந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறும் நாளாக இல்லை, எமது உறவுகளுக்கு 8 வருடங்களாக நாங்கள் இந்த வீதியில் வெயில் மழை பாராமல் எவ்வளவோ துயரத்தின் மத்தியிலும் எவ்வளவோ அச்சுறுத்தல் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நாம் போராடி வருகின்றோம். ஆனால் எந்தவித நீதியும் கிடைக்காமல் ஆட்சிகள் மாறுகின்றன, அரசாங்கங்கள் மாறுகின்றன. அவர்கள் எந்த விதமான இந்த தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உறவுகள் உண்மையாகவே உயிர்களைத்தான் கொடுத்துவிட்டு கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று எந்த ஒரு அரசாங்கமும் பதில் சொல்லாத போதுதான் நாம் சர்வதேசத்திட்ட கேட்டிருந்தோம். ஆனால் இந்த சர்வதேசமும் இதுவரை காலமும் நாங்கள் பெண்களாக இந்த வீதியில தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கின்றோம் என்றால் எதற்கு போராடுகின்றோம்? உண்மையாகவே ஒரு கணவனை இழந்த பெண் எவ்வளவு வேதனைப்படுவாள்? தனது பிள்ளையை வளர்க்க தனது சமூகத்தில் ஒரு தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு அவள் இன்று சமூகத்தில் எத்தனையோ முகங்களுக்கு கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ரீதியில் இந்த பெண்கள் இந்த வீதியில போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த சர்வதேசம் இந்த பெண்களுக்கு ஏன் ஒரு பெண்களாக வீதியில நடக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லாமல் நாம் மடிவதற்கு முன்பு சாட்சியங்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். நாங்களும் இன்றோ நாளையோ இறக்கிறதுக்கு முன்பு இனி வருகிற சமூகமும் கடத்தப்படாமல் இருப்பதற்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் உறுப்பினர்களாக நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் போன்று சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கமடியாக இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இழப்பீடு நாங்கள் கேட்பதற்காக போராடவில்லை. நாம் இழப்பீடு கேட்பதென்றால் நாங்கள் போராட தேவையில்லை. நாங்கள் நர்சுகளிடம் வேண்டிக் கொண்டு நமது வீட்டில் இருந்திருப்போம். நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே போராடுகின்றோம். நீங்கள் போயிருந்து பாராளுமன்றத்திலே அவர்களுக்கான இழப்பீடு கொடுத்தால் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்று கதைக்காதீர்கள். இவர்களுக்கு உண்மையை கண்டறிவதற்காக நீங்கள் குரல் கொடுங்கள். நீங்கள் குரல் கொடுத்தால் மட்டும் பாராளுமன்றத்தில் இந்த சர்வதேசம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பெண்களை பாருங்கள், இன்றையாவது நீங்கள் உணருங்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று எங்களது போராட்டம் 2018ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் எங்களது உறவுகள் ஐநா முன்றலில் 36வது தொடரில் எங்களது உறவுகள் நாங்களே ஐநாவுக்கு முன் சென்று எங்களது உறவுகளின் படிகளை அங்கே நாங்கள் கூறி வருகின்றோம். இன்று வரை நாங்கள் கூறித்தான் வருகின்றோம். இன்று இலங்கை அரசிடம் பலமுறை எங்களது பிரச்சனைகளை ஒவ்வொரு ஜனாதிபதிகள் மாறி மாறி வரும்போதும் அவர்களுடன் கேட்டு நாங்கள் இன்று சர்வதேசத்தை எட்டி நிற்கின்றோம். எங்களுக்கு இந்த உலக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. நாங்கள் இன்று சர்வதேசத்தை எட்டி நிற்கின்றோம்.